சாமி, பார்வதி கிட்ட இரும்பு பெட்டி சாவி இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டா? அபிராமி, குருசாமி, பார்வதி கிட்ட அந்த சாவியை வாங்கி பக்தன் கிட்ட கொண்டாந்து. இல்ல வேணா, காலமுறமே வாங்கிக்கிறேன். சாமி, அபிராமி, ஒண்ணு இல்ல. ஐயோ, ஏன் சாமி, 10 நாள் பூசைன்னு சொல்லிட்டு பல மாசங்களா நடந்துட்டே வருது. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஆண்டவன் என் காதுகளில் போதுமென்று சொல்லுகின்ற வரை. ஆண்டவன் எப்பத்தான் காதுல சொல்லுவாருங்க? நாளைக்கே சொன்னாலும் சொல்லலாம், 4 மாதம் பொறுத்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனந்தம் இதுல இல்லையா அவளுக்கு ஆனந்தம்? ஐயோ, விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது. பாரு பாரு, என்ன கொஞ்சம் பாரு. ஐயோ, நீங்களா? சத்தம் போடாத, சாமியார் முடிச்சுக்க போறான். என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறது கூட கைகாலெல்லாம் உதறது. பாரு. ஐயோ, அங்க தொடாதீங்க, இது விரத கயிறு. பாரு, இங்கேயும் தொடாதீங்க, இது பூஜை கயிறு. ஐயோ, கண்ட இடத்துல கைத்த கட்டி விட்டுருக்கானே, அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க. வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினால தான் நமக்கு குழந்தை பிறக்கணும். அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது. எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா? வேண்டாமா, பழசு புதுசு 2 படத்தையும் பார்த்துட்டேன். பார்வதி, என்ன பார்த்தா உனக்கு பரிதாபமாவே இல்லையா? அத்தா. பார்வதி, சாமி சாமி, நான் இல்ல சாமி, அவர்தான். ஐயோ, தொட்டு விட்டானா உன்னை? கெட்டு விட்டவா விரதம்?